ப்ரோ வந்து பெட்ல தான் ஏறி குதிப்பாரு. இன்னைக்கு வந்து நம்ம சோஃபால ஏறி குதிக்க போறோம். இப்போ தனியா ஏறி குதிக்க மாட்டோம். அக்கல இது எனக்கு சம்மந்தம் கிடையாது. கம்ஃபர்ட் சோஃபா இது வந்து பார்க்க சோஃபா மாதிரியே இருக்கலாம் தானே. ஆமா. ஆனா இது வந்து சோஃபா கிடையாது. என்ன சொல்றீங்க? இது ஒரு கட்டில். சரிங்களா? ஆமா. இந்த இடத்துல அடியில வந்து லைட்டா ஓபன் பண்ணி வச்சுங்களா. ஓ கட்டில் மாதிரி மாறி போடு. ஆமா. இதுல ஏறி உட்கார்றதுக்கு ரொம்ப சூட்டா இருக்கும். அதனால சாஃப்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ சாஞ்சு உட்காருங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்படியே போட்டீங்கன்னா மொத்தமா படுக்கலாம், மொத்தமா படுத்துக்கலாம். சரிங்களா? ஆமா. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெட் தான். பெட் கான்செப்ட். ஆமா. உங்க மாதிரி ஆளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் இப்படி சொல்றீங்க? அதாவது நிறைய வேலை பார்ப்பீங்கல்ல நைட்டு நம்ம ஆபீஸ்ல. அப்போ வந்து நீங்க தூங்கும்போது பெட்டா போட்டு தூங்கிக்கலாம். இதுல எந்த மாடல் மட்டும் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ஒரு கேசமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் மாடல் பாங்க. இதுவும் அதே கான்செப்டா ப்ரோ? இது சேம் கம்ஃபர்ட் கான்செப்ட் தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா பின்னாடி பில்லோஸ் அட்டாச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பா இருக்கும். இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆமா. அதே மாதிரி இது வந்து பாக்கி இதுல வந்து ஃபுல்லா சாயற மாதிரி இருக்காது. நம்ம பிடிச்சல ஃபுல்லா சாய்ச்சு. ஓகே. ரொம்ப சாஃப்ட்டா தலைவலி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாடல். ஆமா. அதே மாதிரி இது ஆஃப் ஃபோல்ட் பண்றதா இருந்தா பிளேட் அப்படி தூக்கிச்சு ஆஃப் ஃபோல்ட் ஆயிடும். ரைட். அவ்வளவுதான், ஆஃப் ஃபோல்ட் ஆயிடும். நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது பசங்க வந்து கட்டிலே வாங்க தேவையில்ல போல, எல்லாமே சோஃபாலேயே வந்துருக்கு. சோஃபால எல்லாமே பண்ணுங்க. சோஃபாமே எல்லாமே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சோஃபாலேயே எல்லாமே முடிச்சுக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா இந்த சோஃபாலேயே உட்காந்துக்கலாம், சாஞ்சிக்கலாம், படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருது ப்ரோ? இது ரேட் வந்து என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 30-35 இருக்குமா? இது வந்து நான் வெறும் 25 ரூபாய் கொடுங்க. 25,000 கொடுங்க. இல்லையே சாக்கான அப்படி ஏன்னா இன்னொன்று இருக்கு. வெறும் 17,500 ரூபாய்க்கு. 17,500 ரூபாய்க்கு இருக்கு. அதை காட்டுங்க, வாங்க அதையும் காட்டுறேன். 15,000 ரூபாய்க்கு இது கம்ஃபர்ட் சேம் அதே கான்செப்ட் தான். பாக்ஸ் டைப்ல இருக்கும், கப் ஹோல்டர் வந்துரும். நல்லா இருக்கும். இது என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன இதுவும் அதே கம்ஃபர்ட் பார்க்க சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். எடுத்து போட்டீங்கன்னா பெட் ஆயிடும். ப்ரோ 17,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி மாடல்ல இருக்கு. ஆமா, நான் பண்ணி கொடுத்துருக்கேன் லேட்டஸ்டா. நல்லா இருக்கு. இதுல வந்து மத்த மாடல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் வந்துரும். இதுல வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் வராது. ஹார்ட் கான்செப்ட் நல்லா இருக்கும். 2 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவோம். டெலிவரி ஃப்ரீயா ப்ரோ? ஆமா, பண்ணி சீரியஸா? ஆமா, எல்லா தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா எல்லா ஊருக்கும் பண்றீங்களா? நம்ம கேரளால ஒரு யூனிட் இருக்கு. கேரளால? ஆமா, நீங்க வர்க்கலா போனா அங்க வாங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடிக்கடி வரும் ப்ரோ. கண்டிப்பா வரேன். இருக்கிற ஹையஸ்ட் சோஃபானா இதானா? இதுதான் கம்ஃபர்ட்ல வந்து ஹையஸ்ட் இதுதான். கம்ஃபர்ட்ல ஹையஸ்ட் கம்ஃபர்ட் மாடல் வெறும் 29,000 ரூபாய் தான். 29,000 அவ்வளவுதான். ஆனா செம்மையா இருக்கு ப்ரோ. இது தியேட்டர் மாதிரி இருக்குமா ப்ரோ? அதுக்குள்ள அது சூப்பரா செட் ஆகும். தியேட்டர் செட்டப்புக்கு சாஞ்சிட்டு உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் பக்காவா செட். ஆனா சாயறது சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உட்கார்றதுக்கு. நல்ல பசங்களோட PS5 விளையாடணும்னா ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கும். வேற ஆமா, PS5 நல்லா இருக்கும். வேற கிரிக்கெட் மேட்ச் ஏதாவது லைவா பார்க்கணும்னா போட்டு நல்லா இருக்கும். அப்புறம் ரெஸ்லிங்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா. ரெஸ்லிங் அது இங்கிலீஷ் மாறி மாறி சண்டை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. கட்டில நான் யாரு கூட சண்டை போட போறோம்? கண்டிப்பா சண்டை போடுவோம். சோஃபால எங்க வீட்டுல நான்லாம் போட்டிருக்கேன். அண்ணெல்லாம் போட்டு சும்மா தும்சம் பண்ணிருக்கேன். ஆமா, ரைட். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு என்ன ப்ரோ? ஆமா, எப்படியே தூக்கி போட்டீங்கன்னா மொத்தமா படுத்துரும். பாத்து ப்ரோ. ஓகே ஓகே. ரைட்டா நண்டுக்கலாம். போட்டா மொத்தமா போட்டாலும் மொத்தமா படுத்துக்கலாம். இல்ல, ஆனா இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் கான்செப்ட்னால லைட்டா தூக்கி விட்டா அவ்வளவுதான். ஓ, இப்படி சைடா இந்த சாஞ்சிட்டு உட்காந்து உள்ள வந்து உட்காந்து பாருங்க. நல்லா ஷூ போட்டிருக்கேன் ப்ரோ. நீங்க பரவாயில்ல, அப்பலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இந்த கால் அப்படி வெளியே போட்டு உட்காந்துருங்க. ஆமா, ஷூ போட்டாலும் இந்த சோஃபால சொகுசா உட்காந்துக்கலாம். ஓகேவா? நல்லா ஜாலியா இருக்கும். இருக்கிற டயர்டுக்கு நான் அப்படி படுத்துக்கலாம். இது ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கு செட் ஆகும். ஆமா, நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸா சம ஒர்த்து. 29,000 ப்ரோ? அவ்வளவுதான். உண்மையாவே 29,000க்கு வந்து ஒர்த்து. அதுக்கு மேல என்கிட்ட வந்து சோஃபாவே கிடையாது. கடையில வந்து ஒரு 50,000 ரூபாய் கம்பெனி சொன்னாலும் கொண்டு வாங்க, 29,000 பண்ணி கையில கொடுத்துரும். அப்படியே அவ்வளவுதான். நான் மேனு கேட்டுச்சா? அதாவது 50,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சோஃபா தாங்கன்னு சொன்னாலும் 29,000 தான் தருவாங்க. ஏன்னா இந்த கடையில ஹையஸ்ட் பட்ஜெட் 29,000 தான். இது இன்னொரு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் சோஃபாவை கொண்டு வந்தா கூட வெறும் 37,000 ரூபாய் கொடுத்துருவேன். இருக்கிற ஹையஸ்ட் சோஃபாவை காட்டுறாங்க பாருங்க. விளையாட்டு சொல்லாயும் மக்கள் உண்மையில கிளம்பி வந்துருவாங்க. மக்களே கடையில போயிட்டு 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. அதே மெட்டீரியல் அதை விட சூப்பர் குவாலிட்டியில வெறும் 37,000 ரூபாய் பண்ணித்தாங்க. கேட்டுச்சுல? லொகேஷன் சொல்லுங்க. லொகேஷன் வந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. கூடிய சீக்கிரத்துல வந்து உண்மையா வர போறாங்க. 2 லட்சம் சோஃபா காட்டிட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொல்லி இங்க பாருங்க. நான் பேசிருக்கேன். கீழே கான்டாக்ட் நம்பர் வந்துடும். உங்க பேர் சொல்லுங்க. PTC பிரதீப். PTC பிரதீப் இருக்கீங்களா? நான் 2 லட்சம் சோஃபா நெல்லைதிஸ்ட் பார்த்தோன்னு சொல்லி டக்குன்னு இப்பவே நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, அடுத்த சோஃபா நாங்க சொல்றதா செய்வோம், செய்யறதா சொல்லுவோம். உங்களை மாதிரி இதெல்லாம் தான் ப்ரோ நான் சொன்னது. அதாவது இது எல்லாமே 37,500 ரூபாய் தான். ஓகே, அதிகமான மெட்டீரியல் இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு மேல சோஃபா கிடையாது. உட்காந்து பாருங்க. மற்ற சோஃபாலாம் வந்து ஒன்று சீட் ஹேண்டில்ஸ் ஹார்டா இருக்கும், சீட்டு ஹார்டா இருக்கும். இதுல எல்லாமே சாஃப்டா இருக்கும். கை வைக்கிற இடம், கால் வைக்கிற எல்லாமே சீரியஸா சொல்றேன் ப்ரோ. நான் ஏதோ நினைச்சேன். உண்மையாவே எல்லாமே எல்லா சோஃபாவுமே ஒர்த்து.
செமையா இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் யூனிக்காவும் இருக்கு. நான் இதெல்லாம் ஏறி குதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. எந்த சோஃபா நம்ம கம்மியில் எல்லாம் ஏறி குதிச்சாலும் வா ப்ரோ ஏறி குதிச்சு விளையாட போறீங்களா? என்ன நாளா வேண்டாம். குதி bro. ஆகாது bro. விளையாட்டுக்கு சொல்லுவீங்க பார்த்தா உண்மையில ஏறி உண்மையில ஒரு குதிச்சு 5000 ரூபாய் சோஃபா நம்ம கம்பெனில இருக்கு. அதுல ப்ரோ வச்சு ஏறி குதிச்சுட்டு நான் அதோட சாப்பிட்டு காட்ட போறேன். bro, இல்ல அதான். ப்ரோ வந்து பெட்ல தான் ஏறி குதிப்பாரு. இன்னைக்கு வந்து நம்ம மெத்தையில எதுல நம்ம சோஃபால ஏறி குதிக்க இல்ல போறோம். அப்ப தனியா ஏறி குதிக்க மாட்டேன் bro. அக்கல இது எனக்கு சம்மந்தம் கிடையாது. PTC ஃபர்னிச்சர்ல இருக்கவே ஹை பட்ஜெட் காட்டிட்டீங்க. லோ பட்ஜெட்லாம் எது ப்ரோ? லோ பட்ஜெட்னா இப்போ எப்போ என்னைக்குமே இந்த ஏழப்பட்ட மக்கள் நம்ம கொடுக்குற சோஃபா 5500 ரூபாய் சோஃபா. 5000 ரூபாய் சோஃபா. அதான் இந்த சோஃபா. ஓகே. செட் எடுத்தா செட்டு தான் இருக்குல்ல 10500 ரூபாய் சோஃபா. ஓ செட் எடுத்தா 10000 ரூபாய், தனியா எடுத்தா 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு சோஃபா குடிக்கிறீங்கன்னா தரமா இருக்குமா? ஸோ அதாவது நீங்க ஒரு நாள் வந்து தரத்தை பண்ண எப்படி காமிக்கிறோம் பாருங்க. ஒரு நாள் நீங்க பாத்ரூம் தான் ஏறி குதிச்சிருப்பீங்க. அப்படி என்ன சொல்ல அர்ஜென்ட்டுக்காக. இன்னைக்கு நம்ம சோஃபால ஏறி குதிக்க போறீங்க. மறுபடியும் இதுல ஏறி குதிக்க நம்ம ஏறி குதிக்க போறோம். 1 2 3 ஸ்டார்ட். நல்லா குதி ப்ரோ. நல்லா குதிரு நல்லா குதிரு. ஓகேவா ப்ரோ? நல்லா குதிச்சிட்டீங்களா? ரைட். அப்படியே வாங்க வீடியோ கேமரா கொண்டு வந்துருங்க. ஒன்னும் அவ்வளவு இல்ல ப்ரோ. ஒன்னும் ஆகாது ப்ரோ. ஆக்சுவலா 75 கிலோ நானே. ஆமா பாப்போம் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. உண்மையா சீரியஸா ஒத்துதான். நல்லா இருக்கு இல்லையா? குதிச்ச இடத்துல குதிச்ச தடம் கூட தெரியாது ப்ரோ. நல்லா இருக்கு. இதுதான் PTCயோட குவாலிட்டி. விலை குறையுமோ தவிர குவாலிட்டியில குறைய வைக்க மாட்டோம். ஆமா புரியுது. ரேட் வைஸ் கம்மியாகும் தவிர குவாலிட்டில கம்மியாகும். நல்லா குதிச்சிங்க ப்ரோ. நல்லா குதிச்சனா? ஆமா ப்ரோ. இது வந்து ஒரு ரெக்லைனர் சோஃபா. ஆமா இது நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நீங்க கேம்ல விளையாடுவீங்களா? ஆமா அதுக்குலாம் அது பக்காவா செட் ஆகும். ரைட். இதெல்லாம் எவ்வளவு வருது? இது பாத்தீங்கன்னா PTCல 10000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு 10000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. 10 இருந்தாலுமே ஹைட் ஃபுல்லா கவர் ஆயிரும். கடைகளை பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா இருக்கும். ஆனா ஃபுல்லா உட்கார்ந்து பாருங்க. சும்மா உட்காருங்க. உட்கார்ந்தீங்களா? அடுத்து நீங்களே தள்ளுங்க ப்ரோ. அடிக்கடி இப்படி விளையாடலாம் ப்ரோ. நல்லா விளையாடலாம். நீங்க நல்லா விளையாடுங்க ப்ரோ. அதாவது நல்லா கவனிங்க. இது பாத்தீங்கன்னா தலை ஃபுல்லா எல்லாமே கவர் ஆகும். ஓகே. இன்னும் ஏறி படுத்தாலும் பெஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா ஹைட்டா இருக்கு. வெறும் 10000 ரூபாய் தான். இல்ல பாக்கெட் சூப்பர் ஷாப்லாம் வந்துரும். இதுவே ஒர்த்து ப்ரோ. ஒர்த்து தானே. 10000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கைப்பில்லாம் வச்சு பெருசாகனா இந்த மாதிரி மாடல் 13500 ரூபாய். ஓ இது 13500 ரூபாய். சில கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு வந்து இந்த அழுத்த நிமித்த கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நம்ம PTC வந்து மோட்டரைஸ் சோஃபா. ஆமா உட்காருங்க. என்ன சோஃபா இது? மோட்டரைஸ் சோஃபா. உட்காருங்க. அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக் ஸ்லோ மோஷன்ல வருதுண்ணே. ஆட்டோமேட்டிக் கால் மூடு தூக்கிக்கும். அவரும் பேக்கும் ஆயிரும். இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. வயசானவங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு நான் என்ன சொல்ல வரல. நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல டீசன்ட்டா சொல்ல போறேன். கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவ வைஃப் கட்சில கல்யாணம் ஆயிடுச்சுடா. வைஃப் கட்சி வாடாங்கடா. அதுக்கு இது கண்டிப்பா தேவை. இதுக்கே கவலைப்பட்ட அப்படி. நீ ப்ரோக்கு வந்து கல்யாணம் ஆகி வைஃப் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு தொட்டிலே இருக்கேன். அது கல்யாணம் ஆனா பாத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு யாராவது பொண்ணு கொடுத்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுங்களா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னது இது? இது பேரு தொட்டிலுமாங்க. தொட்டிலா ப்ரோ? ஆட்டோமேட்டிக்கா ஆடிட்டு இருக்குண்ணா. இதெல்லாம் எவ்வளவு வருது? இது நம்ம PTC 5000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய். நல்லா சாஃப்டா இருக்கும். பெரிய ஆளே உட்காரலாம். நீங்க வாங்க ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. உள்ள அவன் குழந்தைதான் ப்ரோ. என்ன வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு ப்ரோ. உள்ள படுங்க. அவனே குழந்தை. படுத்துருங்க. எப்படா இருக்கு தொட்டிலு? சூப்பர். நல்ல பையன் ப்ரோ. ஆமா குழந்தை கூட்டு ஸ்கூல்ல இருந்து அவரே குழந்தையா மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஆனா தாங்கண்ணா. எத்தனை கிலோ? யாரும் இங்க பாருங்க. நான் இப்படி உட்கார்றேன் பாருங்க. இந்த இருக்குல்ல இப்படி உட்காந்துட்டேன்னா என்னையே தாங்குது. அதாவது ஒரு கவுர மாட்டுக்கு பாத்தீங்களா? கவர். ஓகே 5000. 5000. இது வந்து கார்டன் ஏரியால போட்டு உட்கார சூப்பரா இருக்கும். கார்டன்ல போட்டு உட்காரலாம். நல்ல கார்டன் ஈவினிங் டைம்ல கார்டன் ஏரியால இப்படி உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு நல்லா இருக்கும். அதுக்கு ரவுண்டா ஒரு பப்பி உண்டு. இது நைட் நேரத்துல ஏதாச்சும். ஆமா அது சின்ன இது பெரிய அது பெருசு டப்பா. அது சின்ன டப்பா. டீ மட்டும் குடிச்சிக்கலாம். டீ தான் ப்ரோ சொன்னேன். நானும் டீ தான். நான் வந்து சாதா டீ சொன்னேன். நீங்க பிராண்டட் டீ சொன்னீங்க. ஆமா அப்படியே வச்சுக்கலாம். சரியா ப்ரோ? ரைட். இதெல்லாம் எவ்வளவு வருது? இது பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்து. 3500 ரூபாய் ஒண்ணு. ஓகே. இது செட்டோடலாம் கிடையாதுண்ணா? செட்டோட இல்ல. செட்டோட வேணா கொடுத்துருவோம். செட்டோட 3500. அது வந்து 2000 கிட்ட வரும். 2000. ஆனா நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும் எல்லாமே. அதாவது நமக்கு வந்து இது மட்டும் இல்ல ப்ரோ. கட்லு வேணுமா கட்லி இருக்குது. மெத்தை வேணுமா மெத்தை இருக்குது. தலகாணி வேணுமா தலகாணி இருக்குது. எது வேணாலும் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஓகே. ஆமா. சோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஒரு மேரேஜ் காம்போவே இருக்கு. ஓகே. இதெல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாம் ஓன் இதுதான். நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். இதெல்லாம் இடம் அது மேனுஃபேக்சர் பண்ற பின்னாடி இருக்கு. அங்க வாங்க அதான் காட்ட போறோம். ரைட். ஓகே. அங்க வாங்க. உங்களுக்கு இப்போ வந்து மக்களே நல்லா கவனிங்க. சோஃபால வந்து மேலோட்டமா பார்த்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலே சோஃபால என்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாமே ப்ரோ வீடியோல காட்ட போறோம். இது உங்க வியூவர்ஸ்க்கு சமர்ப்பணம். சரி ரைட். ஓகே ஓகே ப்ரோ. இதான் மேனுஃபேக்சரிங் யூனிட் தானா? இதான் ப்ரோ நம்மளுடைய மூணாவது மேனுஃபேக்சரிங் யூனிட். மூணாவதா? அதுல ரெண்டு வச்சிருக்கீங்க. ஆமா ரெண்டு வச்சிருக்கீங்க. ரைட். ஓகேங்களா? இப்போ இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமானும் வந்துரும். நீங்க கேட்டிங்களா என்ன மாதிரி மரம் யூஸ் பண்றோம் அந்த மாதிரிலாம் வாங்க காட்டுறேன்.
ஐயா கேக்குறேடா. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மரங்கள் சரிங்களா? இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மலேசியன் மகாகனி. ஓகே. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பலஜாதி மரம், அப்புறம் ஸ்கிராப் வுட் அந்த மாதிரி போடுவாங்க. இந்த மரம் எல்லாமே நம்ம வந்து ட்ரீட் பண்ணி தான் யூஸ் பண்ணி கொடுப்போம். அதனால மரத்துக்கு வந்து நம்ம பிடிச்சி வந்து லைஃப் டைம் கேரண்டி உண்டு. லைஃப் டைம் கேரண்டி. ஆமா. ஓகே ஓகே. மக்களே இது வரைக்கும் வாங்குற மக்களுக்கும் தெரியும், இனி வாங்க போற மக்களுக்கும் இதேதான். லைஃப் டைம் கேரண்டி உண்டு மரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த ஃபோம்லாம் ஃபோம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாங்க. அதாவது பொதுவா எல்லா கடைகளும் என்ன ஃபோம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது பேர் வந்து PU ஃபோம் சொல்லுவாங்க. என்ன ஃபோம் இது? PU ஃபோம். PU ஃபோம்னா இதான் ரெகுலரா யூஸ் இந்த ஃபோம் தான் போடுவாங்க, சீட்ல போடுவாங்க. வெறும் இந்த மட்டும் ஃபோமை மட்டும் போட்டு முடிச்சிருவாங்க சரிங்களா எல்லா கடைகளும். இது என்ன ஒண்ணு அமிங்கி நாளடைவுல குழி விழுந்துரும். நம்ம பிடி சோஃபால வந்து குழியே விழாது. ஏனால விழாதுன்னா அதுல யூஸ் பண்ற ஃபோம் தான் இந்த இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் சொல்லுவாங்க. இந்த ஃபோம் வந்து என்னதான் போட்டு மடக்கினாலும் நிமித்தினாலும் எவ்வளவு வேணாலும் இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், மடக்கிக்கலாம், அமுக்கிக்கலாம். உங்களும் மடக்க முடியாது, ஆனா ஓரளவுக்கு மடக்கிக்கலாம் சரிங்களா. நல்லா மடக்குன்னு மடக்கிக்கலாம். மடக்கி போட்டாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா சேம் பொசிஷன் பண்ணி வந்துடும். ஆமா, மாயம் இல்லை மந்திரம் இல்லை சரிங்களா. இந்த மாதிரி ஃபோம் வந்து சீட்ல போடனா ரேட் அதிகமா இருக்கும். PU ஃபோம் ரேட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், இது ரேட் 3000 ரூபாய் இருக்கும். சோ அதனால இது யாரும் போட மாட்டாங்க மேனுஃபேக்சரர். பட் நம்ம பிடிஸ்ல போடுவோம். வெறும் இந்த ஃபோம் போட்டா மட்டும் பத்தாது ப்ரோ, வெறும் இது மட்டும் போட்டா போதுமா? அப்ப இது கீழே வந்து நாங்க சூப்பர் பேக்கெட் ஸ்ப்ரிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். வாங்க அதையும் காமிச்சிடுறேன். ஐயா ஓபன் பண்றா. இது வெட்டிக்கும் தெரிக்கும் ப்ரோ. தெரிக்குமா? இப்ப தெரிக்க விட போறோம் ப்ரோ சரிங்களா. भैया जल्दी ओपन करो ना. இது பாக்குறதுக்கு இத்தனை தான ப்ரோ இருக்கு. ये बंडल में कितना फोम आएगा भैया? बंडल में 150. என்ன இப்ப தெரிக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ, இங்க வந்துரு ப்ரோ, சேஃப்டி. பின்னாடி அங்க நின்றவா? சரி அங்க நின்னுங்க ப்ரோ. கட் கரோ, ஃபுல் கட் கரோ. என்ன செய்யணும் இப்ப தெரியும். பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கீங்க. என்ன எல்லாரும் இன்னும் சரியாவே தெரிக்கலையாடா. சரியா இவ்வளவு காண்டு பொருளும் எத்தனோண்டு பீஸ் தான் இருந்துச்சு. இதான் பேக்கெட் ஸ்ப்ரிங் மக்களே. இதுதான் நம்ம பிடிசில போட்டுட்டு இருக்கோம். இது போட்டுட்டு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன் ப்ரோ. இது என்னதான் ஏறி குதிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே நீங்களும் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. சும்மா குடிச்சு பாருங்க. இது போட்டு இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னா ஃபோம் வச்சிருவோம். இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் லேயர் 2 லேயர் வச்சிருவோம். சோ இது ஐயா சூப்பர் சாஃப்ட் லேயர் வச்சிருவோம் இதுல. ஓகேங்களா, இந்த லேயர் நம்ம வைப்போம் இல்லையா, வைக்கும்போது அதோடைய சாஃப்ட்னஸ் நல்ல ஃபீலா இருக்கும். என்னதான் உட்கார்ந்தாலும் அந்த ஜம்மி நல்லா இருக்கும். ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் குழி விழாது. எத்தனை வருஷம் ஆனாலும் குழியே விழாது. ஆமா. ஓ இதெல்லாம் இது பண்றீங்க. ஆமா, நல்லா குதிங்க, காலை தரையில வைக்காம குதிங்க. இல்ல ஜம்பிங் உட்காருங்க, நல்லா தான் ப்ரோ. ஆல்ரெடி நிறைய ஜம்ப் பண்ணியாச்சு. சோ இதே கான்செப்ட்ல நான் மேட்ரஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி மேட்ரஸ், இந்த மேட்ரஸும் பாத்தீங்கன்னா 15 வருஷம் கேரண்டி தரேன். 15 வருஷம். ஆமா ஆமா ஆமா, நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஜம்பிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஜம்பிங் இருக்கும். ரைட், இது ஓகே. அது என்னது ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெத்தைக்கு யூஸ் பண்ற கட்டில் மாதிரி சரிங்களா. இது என்னது? கட்டிலோட தலைமாடு இது. அவங்க கட்டில தனித்தனியா கழட்டி வச்சிருக்கானுங்க. இது ஃபுல்லாவே கட்டில் தான். இதை ஊட்டி விடுறான். இந்த இருக்குல்ல, இது கட்டில். ஆமா, இது ஃபுல்லா இப்ப கழட்டி வச்சிருக்கானுங்க. இப்போ டெலிவரி போக ரெடியா இருக்கு. இல்ல தனித்தனி பீஸா. இது எவ்வளவு ஸ்டோரேஜ்? இந்த கட்டிலாம் பாத்தீங்கன்னா பிடிஸ்ல வந்து 20,000 ரூபாயில இருந்து ஸ்டோரேஜ் கட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 10,000 ரூபாயில இருந்து நார்மல் குஷன் கட்டில் பண்ணி. இந்த கட்டில் எவ்வளவு ப்ரோ? இந்த கட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ். இது வெறும் 25 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ், அதாவது இது வந்து கிங் சைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸ் ஸ்டோரேஜ் வச்சு வந்துரும். இதெல்லாம் ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் 70,000 போட்டு விற்பாங்க. வெறும் 25,000 ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாம் சேர்த்து ஃபியூச்சர்ல நான் வாங்குவோம் ப்ரோ. கண்டிப்பா தேவைப்படும் ப்ரோ. உங்களுக்கு சைஸ் பத்தாது, 4 சைஸ். அதாவது ரொம்ப பெருசா வேணும்னு சொன்னேன். நல்ல ப்ரோ. நம்ம யூஸ் பண்ற கிளாத் பாத்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ கிளாத். அவர் மேல இது பண்ண போறீங்களா ப்ரோ? இல்ல லைட்டா போடுறாங்க. இது வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத் ப்ரோ. அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா கடையில வந்து ஒரு மாதிரி இந்த ரெக்சின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜூட் மோஷன் அதெல்லாம் ஜஸ்ட் போடும், தண்ணி எல்லாம் உள்ள போகும். இது பாத்தீங்கன்னா என்னதான் தூசி பட்டாலும் கரை பட்டாலும் இது ஒண்ணுமே ஆகும். இவ்வளவு மண்ணு பட்டும் ஒன்னும் ஆகாதா ப்ரோ? இவ்வளவு மண்ணு பட்டிருக்கா இல்ல, நான் கையில தேய்ச்சிக்கிறேன். என் கையில எவ்வளவு அழுக்கு வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்படி திக் போட்டாச்சா அவ்வளவுதான். இந்த இருக்கா ஊசி மாதிரி இருக்கா, அதை வச்சுட்டு ஒரு தட்டு தான். இவ்வளவு அழுக்கு இருந்துச்சா இப்ப பாருங்க, அந்த அழுக்கும் இருக்காது, கரை இருக்காது, அதே புதுசா இருக்கும். ஓ பரவாயில்லையே ப்ரோ. இந்த கிளாத் வந்து இந்த கிளாத்துக்கு எவ்வளவு கேரண்டி தரேன். அது மாதிரி தண்ணி பட்டாலுமே இந்த கிளாத்ல பானி அதோட தூசியே இல்ல. பாத்தீங்களா, துளி கூட தூசி இல்ல. தண்ணி கொட்டினாலும் இல்ல ப்ரோ, சவுண்ட் போட்டு பரவாயில்லையா ப்ரோ, ஒரு தூசி தெரியல, தூசியே இருக்காது. ஓகேங்களா மக்களே, இது ஒரிஜினல் டஸ்ட் ஃப்ரீ கிளாத். இப்ப நார்மலா கடையில பாத்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு துணி கொடுப்பாங்க. இது 360 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. இல்ல தண்ணி ஊத்துனா, தண்ணி ஊத்துனா இந்த தண்ணி வந்து கிளாத்லயே ஸ்ப்ரெட் ஆகுமோ தவிர கீழே தண்ணி இறங்காது. பானிதோட இதனோட கப்பு இந்த இதர் பானி பஸ்
இந்த இருக்குல்ல ப்ரோ தண்ணி. இந்த அதில் ஊற்றி போகும் ப்ரோ. ஆமாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படிங்க, இந்த தண்ணி எடுத்து இப்போ ஊத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊத்துறோன்னு தண்ணி இந்த மாதிரி ஓடிடும். சரியா புரியுதா? தண்ணி இப்படி இது பட்டாலுமே இந்த சைடு வந்து தண்ணி பிடிக்காது. இப்போ உள்ள இறங்காது. உள்ள இறங்காது தெரியுங்களா? இந்த சைடு தண்ணி பெருசா இறங்காது. ஓகே ஓகே. தண்ணி மேக்ஸிமம் இங்க இவ்வளவு தண்ணி இருக்கா? ஓகே. இங்க பாருங்க, ஊத்துற அளவுக்கு உள்ள இறங்காது. அது அந்த மேலே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே. இங்க எவ்வளவு கண்டு இருக்கு இதுவா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? அது மாதிரி இந்த கிளாத் வந்து வெடிக்கிற பிரச்சனையோ ஹீட் பிரச்சனை எதுவுமே இருக்காது. மக்களே ஏன்டெல்லாம் நீ யார்ட்ட வாங்கினாலும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி குஷனு, இந்த மாதிரி கிளாத் போட்டு சோஃபா வாங்குங்க, இல்ல சோஃபா செய்யுங்க, லைஃப் நல்லா இருக்கும். இது நம்ம தம்பி ரகு ஃபுட்டி. ஓகே. நெல்லை ரகு ஃபுட்டி. நெல்லை ஃபுட்டி ரகு. நெல்லை ஃபுட்டி ரகு சேனல் வச்சிருக்கீங்களா? சேனல் வச்சிருக்காப்ல. நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள திருநெல்வேலி ஆல்மோஸ்ட் இது நெல்லை 360 தவிர நிறைய சேனல்காரங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எங்களை தவிர எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அடுத்து ப்ரோ பண்ணுவாரு கண்டிப்பா. சரிங்களா? நெல்லை ஃபுட்டியா ப்ரோ? நெல்லை ரகு ஃபுட்டி. நெல்லை ரகு ஃபுட்டி. ஓகே. நெல்லை 360 சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்டு இருந்தா நம்ம நெல்லை ரகு ஃபுட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. என்ன மாதிரி கண்டென்ட் பண்றீங்க ப்ரோ? ஃபுட் ரிலேட்டடா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நாள் யூடியூப்ல இருக்காதீங்க, கஷ்டப்படுவீங்க. வேற ஏதாச்சும் ஆரம்பிச்சிருங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோல பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து வழக்கமா எல்லாருக்கும் ஃப்ரீயா சோஃபா தருவாங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அண்ணனும் ஏதோ நமக்காக ஏதோ பண்ணணும்னு நினைச்சு நம்ம கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல பெஸ்ட் கமெண்ட் கொடுக்கறவங்களுக்கு ஒரு சோஃபா, எத்தனை சோஃபா அப்படி இல்ல, ஒரு சோஃபா ஒரு சோஃபா ஒரு வீடியோ ஒரு சோஃபா அடுத்த வீடியோ போடுவாங்க. அதனால கமெண்ட் வந்து பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க. அண்ட் பிடிசி ஃபர்னிச்சர் சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இன்ஸ்டா ஐடி வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் மேல பாருங்க. ஸோ அதுலயும் ஏதாவது டவுட் இவர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க அது மூலியமாவும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஸ்க்ரீன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதுலயும் நீங்க கால் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கடையோட லொகேஷன் மறுபடியும் சொல்லிடலாமா? ரிசீவ் பண்ணிடலாமா? கடை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எங்க இருந்து ஆர்டர் கொடுத்தாலும் நாங்க டெலிவரி பண்ணி தரோம். அதுவும் எல்லாமே ஃப்ரீ தான். நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.